நிமிஷமே நீதானே தெரியுமா? இவருக்கு கால் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஃபோன் கூட பண்ண மாட்றாரு. நாம ஃபோன் பண்ணாலும் பிஸியாக இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு வைக்கிறாரு. என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியல. ரிங்கு போகுது. ஹலோ. சொல்லுமா. எப்படி இருக்க? என்ன பண்ற? ஏங்க, நான் இருக்கேன்றது ஒரு ஞாபகமே உங்களுக்கு இல்லையா? அச்சோ, அப்படிலாம் இல்லம்மா. இங்க ஒர்க்கு கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதான். சரிங்க, கொஞ்ச நேரம் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக இல்லையா? ஜஸ்ட் ஒரு மெசேஜ், எப்படி இருக்க, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்ட்டு கொஞ்சம் கூட கேட்கவே மாட்றீங்க. என் மேலே இருக்க லவ் உங்களுக்கு குறைஞ்சிடுச்சா? ஏய், என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? பைத்தியம் மாதிரி பேசாத, சரியா? ஆமாம், நான் பைத்தியம்தான். மேடம், என்னால் இப்போ சண்டை போட முடியாது. ஏன்னா நான் ஒர்க் பிளேஸில் இருக்கேன். கொஞ்சம் அமைதியாக பேசு, சரியா? நான் பண்ணது தப்பு தான். ஓகே, இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது வேணுமா? காலில் விழணுமா? ஆமாம், காலைல வேணும். ஏய், சும்மா தாண்டி சொன்னேன். அதுக்கு அப்படி விழுந்துடணுமா? ஆமாம், காலைல விடுங்க. அப்போ தான் என் கோவம் போகும். சரி, நில்லு இப்படி வந்து. காலில் விழுந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் நான் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். இனிமேல் என் செல்லத்துக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் இருப்பேன். அவளுக்கு எப்பயுமே ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசிகிட்டே தான் இருப்பேன். ஹலோ சார், நான் ஒன்றும் அவ்வளோ உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இல்லை, ஓகே? நான் கேட்டது உங்ககிட்ட கொஞ்சம் எனக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு தான் கேட்டேன். என்கிட்ட மட்டுமே 24 ஹவர்ஸும் பேசணும்னு நான் சொல்லவே இல்லை. சரி, ஓகே மேம். கண்டிப்பாக நான் அதே மாதிரி இருக்கேன். ஓகே, சாரி. இப்போ மேடத்துக்கு கோவம் குறைஞ்சிடுச்சா? குறைஞ்சிச்சு. சரி, ஓகே, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எங்கே இருக்க? எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்தேன், பேக் சைடில் இருக்கேன். இன்னும் உள்ளே போகலை. ஓ, ஓகே ஓகே ஓகே. நீ என்ன பண்ணுற? அதாங்க சொன்னேனே, எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன். சும்மா தான் இருக்கேன். அத்தை பொண்ணோட எங்கேயாவது வெளில போகலாமான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா சும்மா அங்கேயே பேசிட்டு போயிடுவேன். போர் அடிக்குதுங்க வீட்லேயே இருக்கிறது. அதனால தாம்மா நான் சொன்னேன், வேறு ஏதாவது ஜாப் போறியான்னு. ஆல்ரெடி உங்கள் வீட்டில் வேற சொல்லியிருக்காங்க மேரேஜை பற்றி பேசணுன்னு. நீ இந்த மாதிரி லேட் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக மேரேஜ் தான் பண்ணி வைப்பாங்க. நீயும் வர பையனுக்கு போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு டீ எடுத்துகிட்டு போயிட்டு கொடு. அதை மறந்துட்டேன், மிச்சரு ஜாங்கிரி லட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொடு. ஹலோ, என்ன காமெடி பண்ணுறீங்களா? அப்போ நீங்கள் மாப்பிள்ளை இல்லை, அப்போ நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க தானே? ஏய் ஏய் ஏய், என்ன நான் ஒன்று சொன்னா நீ எங்கேயோ போகிற? உனக்கு வேற ஆசை இருந்துச்சுன்னா நீ வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கமா. நீ நல்லா இருன்னு சொல்லிட்டு பல்லாண்டு வாழ்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஓ அப்படி. சரி சரிங்க, எப்பன்னு வெயிட் பண்ணுறீங்க போல. மா, அப்படிலாம் இல்லைம்மா. தெரியுது. சரிங்க, நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க. சரிம்மா, எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, எதுவும் கோச்சிக்காதானே. நான் உனக்கு அடிக்கடி கால் பண்ணுறேன்டா. கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருந்துட்டேன், அதனால தான் சாரி. பரவாயில்லைங்க, உங்ககிட்ட பேசாமல் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, அதான். என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல? கண்டிப்பாக நான் போக மாட்டேன்டா. நீ மட்டும்தான் ஜெசி என் லைஃபு. உன்னை விட்டு நான் போயிடுவேனா? நீங்கள் எப்பயுமே என்னை மட்டும்தானே லவ் பண்ணுவீங்க? அது என்ன எல்லா பொண்ணுங்களும் இதே கொஸ்டின் கேட்குறீங்க? ஒருத்தவன் ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுவான், 10 பொண்ணையா லவ் பண்ணுவான்? ஓ அப்போ உங்ககிட்ட எத்தனை பொண்ணு அந்த மாதிரி கேட்டிருக்கு? ஏய் ஏய், மறுபடியும் என்ன? ஏம்மா தாயே, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். உன்கிட்ட மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். நீ ஏன் எங்கெங்கேயோ போற? இப்போ என்ன? நான் இப்போ சொல்கிறத மட்டும் கேட்டுப்போ. சொல்லுங்க. நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். உன் கூட மட்டும்தான் இருப்பேன். உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன். உன் கூட மட்டும்தான் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன். போதுமா? போதும். இப்போ ஹாப்பி? யா, ஐ எம் ஸோ ஹாப்பி. மேடம், அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கவா? ஓகே போங்க உங்கள் ஒர்க்கை பாருங்கள். பாருடா. போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரம். ஓகேடா, பாய், லவ் யூ. லவ் யூ டூ. இவர் சே, எப்படியெல்லாம் பேசுகிறாரு. நம்ம வந்த விஷயத்தையே மறந்துட்டோம் பாரு. அஷ்மியை பற்றி பேசணும்னு வந்தோம்ல, சரி அவகிட்ட என்னன்னு விசாரிப்போம். அஷ்மி. ஜெசி, நீ எப்போ வந்த ஜெசி? இப்போ தான் அஷ்மி வந்தேன், ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், அதான். ஓ சரி ஜெசி. அஷ்மி, உன்கிட்ட ஒன்று கேட்க தான் வந்தேன். என்னடி சொல்லு.
அஷ்மி உனக்கு மறுபடியும் அந்த கனவு வந்துச்சா? அது டெய்லியும் ரெகுலராக வர்றது தான். ஏய், ஏண்டி, ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கூட்டின்னு போறியா? என்னடி இப்படி சொல்லிட்ட? இல்லை, நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தா என்னை பைத்தியமே முடிவு பண்ணிட்ட போலையே. சீச்சி, அப்படிலாம் இல்லை. அது எனக்கு தான் எப்பயோ தெரியுமே நீ பைத்தியம்னு. ஆனால் உனக்கு இருக்கு பாருடி திமிரு. சரி சரி, விடு விடு. சரி, ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணியா? இப்போதைக்கு நான் எனக்கு யோசனையே இல்லை. அப்புறம் என்ன பண்ண போற? எனக்கு பிடிச்ச சிங்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஹேய், என்னடி சொல்கிற? ஆமாம், எனக்கு பிடிச்ச சிங்கிங், மேக்கப், பியூட்டிஷியன், எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் பண்ண போகிறேன். அப்போ ஜாப்? அதான்டா என்னோட ஜாபே, இது மட்டும்தான். அப்போ அந்த பையன்? ஏய், இப்போ என்னடி நீ என்ன மாதிரி மாறிட்ட? இங்கே பாரு ஜெசி, எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. அவன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அது ஒரு ட்ரீமில் வர பர்சன். நேரில் கண்டிப்பாக அவன் வருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அப்படி வந்தானா கண்டிப்பாக நான் லவ் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் இப்படியே உட்காந்துட்டு இருந்தா கரெக்டாக இருக்குமா? நீயே சொல்லு. உங்கள் அத்தை மாமா என்னை எவ்வளோ நம்புகிறாங்க, எனக்காக எவ்வளோ செய்துட்ருக்காங்க. அவங்கள நான் கஷ்டப்படுத்தலாமா? அதுவும் கரெக்டு தான் அஷ்மி. ஆனால் தான் ஜெசி இந்த முடிவுக்கு வந்தேன்.